Thank you. நம்ம அப்புறம் அங்கிருந்து ஆட்டோ வாங்கிட்டு கைஸ் இப்போ வந்து நம்ம செக்இன் பண்ணிட்டு அப்புறம் செக்இன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்னா ஐயோ மைக் எடுத்துட்டியா செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்துட்டு டவுனுக்கு போக போறோம். ஏன்னா நம்ம வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா காட்டுறாங்க. அதனால போய் டவுன்ல போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக போறோம். ஐயோ அம்மா நானும் வந்துடுறேன். இப்ப என்ன திரும்ப பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம கேரள டச் அண்ட் கோ மாதிரி இங்கேயும் ஒரு கார்ட் வைக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போக போறோம். அதனால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே, பஸ்ல தான் போக போறோம். 2 பஸ்ஸும் மாறி போகணுமா. அதனால நம்ம வந்து இப்போ இங்க வந்து போயிட்டு இங்கேயும் 7-Eleven இருக்கு. 7-Elevenல போயிட்டு ஒரு கார்ட் வாங்கணும். அந்த கார்ட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம அந்த கார்ட் மூலியமா பஸ்ல டச் பண்ணி போய்க்கலாம். அப்படித்தானே? ஆனா இப்ப அந்த கார்ட் எவ்வளவு, அந்த கார்ட்டுக்கு எவ்வளவு காசு போகும்? ட்ரெயினும் இருக்கு. என்ன ட்ரெயின் எடுத்து அந்த கடைசி ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கேயிருந்து பஸ் எடுக்கணும்னாலும் ஏதாச்சும் செய்யணும். ஆனா அதுக்கு முன்னுக்கு ரொம்ப பசிக்குது வேற. அதனால ஏதாச்சும் ஒரு வாங்கிக்கலாம் 7-Elevenல. இப்போ நம்ம திருப்பி ஏர்போர்ட்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கோம். இதோ அங்க 7-Eleven தெரியுது. அதனால 7-Elevenக்குள்ள போயிட்டு இதெல்லாம் செய்வோம். கேளு. நீ இமெயில் அனுப்பிட்டியா? ஃப்ளைட் டீட்டெயிலாம் கொடுத்தியா? ஸோ ஏரேஷ்காரவங்க இருக்காங்க, பார்ப்போம். Can speak English? ஏன்னா நம்ம இப்போ போய் அவங்க கிட்ட கேட்டோம், ஏரேஷ்காரவங்க கிட்ட. 7-Elevenக்கு இன்னும் போகல. ஸோ இது பண்ணி முடிச்சிடலான்னு பார்க்குறோம். ஏரேஷா கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கீழே போனால் லாஸ் அண்ட் ஃபவுண்ட் இருக்கும், அங்கே போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கீழே போயிட்டு லாஸ் அண்ட் ஃபவுண்ட் ஒரு ரிப்போர்ட் பண்ணலான்னு. அப்புறம் விக்னா வந்து இமெயிலும் அனுப்பி விட்டாங்க. பார்ப்போம் இதெல்லாம் செஞ்சோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லதாக ஏதாச்சும் நடந்தா ஜோக்கா இருக்கும்ல, மிரக்கல். how many car are? 2 260. இது கட்டு கைஸ். நம்ம இப்போ வந்து அந்த கார்ட் வாங்க போறோம். அந்த கார்ட் வந்து 130 தான் ஒரு காட்டு, 130 பட்டாக்கா. ஸோ உள்ளுக்கு வந்து 100 இருக்கும், 100 பட்டாக்கா இருக்குமா கைஸ். இதோ 7-Eleven இருக்கா. இந்த 7-Eleven வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் சாப்பிடணும், பசிக்குது. அதனால சாக்லேட் வாங்கியிருக்கோம். பேலன்ஸ் காசு. அப்புறம் நான் சொன்னல நம்ம வந்து அந்த 7-Elevenல போயிட்டு இந்த கார்ட் வாங்கலாம், டச் அண்ட் கோ கார்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 கார்ட் வாங்கியிருக்கோம். ஒரு கார்ட் பார்த்தீங்கன்னா 130 பட்டாக்கா. அது நம்ம மலேசியா காசு எவ்வளோ, மலேசியா காசு எவ்வளோன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அப்புறம் நாங்கள் வந்து 2 கார்ட் வாங்கியிருக்கோம். ஸோ 260 பட்டாக்கா. இப்போ இந்த காட்டில் வந்து நம்ம வந்து 130 கட்டுறோமா. ஸோ காட்டுக்குள்ளே வந்து 100 பட்டாக்கா இருக்குமா. ஸோ இப்போ இது மூலிமா நம்ம டச் பண்ணி பஸ்ஸில் போகலாம், LRTயில் போகலாம். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். காட்டு இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குது. இதோ பஸ் ஏறணும்னா இங்கே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். if you want. ஏய் நில்லு, வருது கைஸ். ஸோ இந்த பஸ் தான் நம்ம ஏறணும். இப்போ போ. ஸோ இது வந்து டச் பண்ணிட்டு போகலாம். 3 பட்டாக்கா வெட்டிருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு இந்த பஸ்ஸை வந்து ஏறிட்டோம். இதான் பஸ். நம்ம மக்காவில் பஸ் ரைடு. அப்புறம் கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா மூவி டேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ பஸ் டப்பு டப்புன்னு எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு இதுலயே காட்டிடும் மூவில. நாங்களும் இப்போ அதில் பார்த்துட்டு தான் வேகமாக ஓடி வந்தோம். டப்புன்னு வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அந்த கேரளா ஏர்போர்ட்டில் வந்து கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவருக்கு போய் தேர்ட் சொன்னாரு. பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் ஏதோ வந்துருக்கு. எங்க நான் காட்டுறேன். மூவி டைம். ஸோ பஸ் எங்க போகுதுன்னு நம்மளால பார்க்க முடியும். ப்ளஸ் நம்ம இறங்குற வழியும் நம்ம இதே பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ நம்ம வந்து அங்கே பஸ் இறங்கணுமா, திருப்பி நம்ம வந்து இந்த சைட் வந்து இன்னொரு பஸ் எடுக்கணும். ஸோ இப்போ அது நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 16வது நம்பரா? இதோ இங்க போட்டிருக்க பாருங்க கைஸ், 11ன்னு சொல்லிட்டு. தெரியுதா? ஸோ இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணோம், பஸ் வரும். வந்து நம்ம கிட்ட வந்து பஸ் வந்து 3 வெளி வெட்டிடுச்சு, அதாவது 3 பட்டாக்கா வெட்டிடுச்சு. அது எவ்வளோ காசு செக் பண்ணி? மலேசியா காசு 1.5 வெளி போல. ஸோ அது வெட்டிடுச்சு. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 ஸ்டேஷன் தான் தாண்டி வந்தோம். அதான் அதுக்கே 3 வெளி வெட்டிடுச்சு. அது என்ன நம்பர்? பஸ் நம்பர் 11. பஸ்ஸே 11 தானா? ஒரு வழி 60 காசு. Please help me. ஒரு வேளை உண்மையிலே எனக்கு தேடி கொடுத்துட்டான், இவனுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கலாம். ராயால கண்டிப்பா. ஆனா கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஆனா காட் மேல் தான் நம்பிக்கை வைக்கிறேன். கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். நம்ம வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு சொன்னேன்ல வாட்ஸ்அப்ல, அவர் வந்து ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவா பேசுற மாதிரி இருக்கு, தெரியல, பாப்போம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இவ்வளவு அவசர அவசரமா மணி செஞ்சிருக்கா. இவங்களோட ரோடு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்குனே, அவ்வளவு சுத்தமா இருக்கு கைஸ். நாங்க இப்போ வந்து வாங்கின சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா செம பசி, கொஞ்சம் இனிப்பு போட்டா தானே எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போறோம்? 8 ஸ்டாப். 1 2 3 4 5 6 7 8. சுனாடோ ஸ்கொயர் போட்டுருக்கா? சுனாடோவா? அதுதான். எதுவுமே போடல. சென்ட்ரோ அங்கதான். இங்கதான் நம்ம போறோம் கைஸ், சென்ட்ரோ. இதுக்கு போறதுக்கு 6 பட்டாக்காவா? ஐயோ, பெட்ரோலுக்கு 10 பட்டாக்கா பிடிச்சிச்சு. அவ்வளோன்னா எவ்வளவு காசு? இருக்கிற காட்டுல அவ்வளவுதான் இருக்கு. 100 இருக்கு தானே? இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே எவ்வளவு காசு பிடிச்சு? ஜாலி தான், லைஃபே ஜாலி தான். ஹோட்டல் ஃப்ரீ தண்ணி. இதெல்லாம் போட்டோ பிடிக்கணும், காசு கூட போட்டோ பிடிக்கல நீ. இதுதான் நம்மளோட மக்காவு தண்ணி, சீனத்துல இது இருக்கே. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, முதல்ல நான் தான் சீனத்துல பேசி விக்னாவை காப்பாத்தினேன் அந்த கஸ்டம்ல. அந்த சிம் கார்டு கிட்ட
நான் தான் சைனீஸ் பேசினேன், உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு தெரியல, வீடியோ கரெக்டாக எடுத்துச்சான்னு தெரியல. நல்லா பேசி காப்பாத்தினேன். நான் கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்தேன், பட் ஆனால் இன்னைக்கு நான் மூட் ஆஃப் காட்டிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்காகவே கடவுள் எனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் மக்காவுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க வந்து சைனான்னு நினச்சிக்குவாங்க போல. அப்படியா? ஆனால் மக்காவும் ஒரு கண்ட்ரி தான். அதுவும் தனியாக அதுக்குன்னு ஒரு தனி கொடிலாம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமே இருக்குது தனியாக. அவங்க வந்து தனியாக காசு இருக்கு, அவங்களுக்கு தனி கொடி இருக்கு. அப்புறம் என்ன, அவங்க வந்து சைனா கீழேன்னு தான் ஏறக்குறைய, பட் அவங்க எப்படின்னா 1 country 2 சிஸ்டம்னு கணக்கு. அவங்க தனி சிஸ்டம்ல தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் மக்காவ். ஹாங்காங் பக்கத்துல இருக்கு. ஆமாம், ஹாங்காங் மாரியே தான் சிஸ்டம். ஹாங்காங் பக்கத்தில் இருக்கு. ஹாங்காங் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். விக்கினா சொன்னாங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் எத்தனை நிமிஷம்? ஐயோ, இது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு கைஸ். இல்ல 1 நிமிஷம். இன்னும் ஒரு நிமிஷத்துல பஸ் வரப்போகுது. ஆனால் இங்கே சொன்ன டைமுக்கு பஸ் டங்குன்னு வந்துடுது, அதனால கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் போயிட்டு வர்றதுக்கே நம்ம ஊரு காசுக்கு 20 வழி முடிஞ்சிடும். அதான் செம்ம வேலை. செம்ம வேலை. ஆனால் இந்த காட்டு உண்மையில அழகாக இருக்கு, இதெல்லாம் ஒரு ஞாபக சின்னமாக வச்சுக்குவேன். கைஸ் இந்த பஸ்ஸில் செம்மாள் இருக்காங்க கைஸ். வந்துருச்சு இந்த பஸ். செம்மாள் இருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க இறங்குறாங்க. வெயிட் பண்ண கிளம்பி மாரி போய்க்கிறேன். ஸோ இதில் டேப் பண்ணும். அது அப்புறமா கடைசியாக விட்டோம். இருக்கா? வெட்டிடுச்சு போல. இந்த பஸ்ல செம்மாள் இருக்காங்கண்ணா, இருந்தாலும் பரவாயில்ல. கைஸ் இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்படி. ஸோ ஒரு ஐலண்ட்லேருந்து இன்னொரு ஐலண்ட். ஆமாம், அது வந்து மெயின் ஐலண்ட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே எல்லாமே அப்படியே குட்டி குட்டி ஐலனாக இருக்குது. இதுதான் அந்த மக்காவ் டவர். நேராக போயிட்டு அந்த சைடு வளையும். கைஸ் இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. இப்போ நம்ம இறங்கிட்டோமா, இறங்கிட்டு இப்படியே போக வேண்டியதான். ஸோ இதுதான் மக்காவ். இந்த இடத்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஏதோ ஹேப்பனிங்காக இருக்கு. இடம் பார்த்து ஏதோ ஒரு இடம் ஞாபகம் வருது. எந்த இடம்? ஹாங்காங்கா இருக்கலாம். அப்புறம் ட்ராம் எடுத்தோமே அந்த இடம் மாரி இருக்கு. ஹாங்காங். அப்புறம் நாங்கள் வந்து ஏற்கனவே ஹாங்காங் போயிருக்கோம் ஃபியூ இயர்ஸ் பேக்கு. அப்போவே நாங்கள் வந்து மக்காவுக்கு போயிருக்கலாம், பட் ஆனால் டைம் சரியாக அமையல. அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து தனியாக மக்காவுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம அப்போவே போயிருக்கலாம் மக்காவுக்கு. ஆக்சுவலி நம்ம போன வாட்டி ஹாங்காங் போகும்போதே நம்ம வந்து அப்போ யூடியூப்க்கு நம்ம வீடியோலாம் ஒன்றும் எடுக்கலை. ஸோ அதனால் யூடியூப்பில் வீடியோலாம் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி மக்கா வந்து நம்ம நல்லா யூடியூப் வீடியோலாம் எடுக்கிறோம். அப்புறம் நம்ம ஹாங்காங்கில் என்னெல்லாம் செஞ்சோன்னா, நம்ம டிஸ்னிலேண்டுக்கெல்லாம் போனோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட்டு டிஸ்னிலேண்ட் வந்து ஹாங்காங் தான்.
உலகத்தில் 7 டிஸ்னிலேண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ 1க்கு போயிட்டோம், இன்னும் 6க்கு போகணும். 7 இருக்காமா? அப்படி நீ தானே சொன்ன. நான் பறந்துட்டேன். ஓ ஞாபகம் வச்சிருக்கேன் போல. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பேன். இதோ இந்த இடம் பாருங்களேன், இப்படி இருக்கு கைஸ் பில்டிங் எல்லாம். இப்போ எப்படி போனோம்? இதோ இந்த ஆண்டி தாண்டாங்க. ஸோ ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கு. செம்ம அழகா இருக்கு, செம்ம சுத்தமா இருக்கு. இவங்க ரோட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஆமா அங்க போடலான்னு போட்டிருக்கு. இங்க சோப்பு கலர் கட்டுது, அதனால இப்ப நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பல ஆண்டிஸ் எல்லாம் நிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு. விக்ரா ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் கவனிச்சிங்களா, விக்ரா வந்து முடி வெட்டிட்டாங்க. போன இந்தியா டிராவல்ல முடி நீட்டா இருந்துச்சு, இப்போ வந்து முடி வெட்டி கட்டையா இருக்காங்க. இங்க வந்து கேமரா காட்டினாலே எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கா. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஸோ நம்மளும் வீடியோலாம் எடுத்து மெமரிஸ்ல இதெல்லாம் எவ்வளவு தைரியமா நம்ம இப்ப டிராவல் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்குள்ள நம்மளோட எய்ம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மணிச்செஞ்சருக்கு போகணும், போய் காசு மாத்திட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு எடுப்பா. ஆமா இதோ இங்க பாருங்க, இந்த ரோடெல்லாம் இப்படிதான் இருக்கு. செம்ம அழகா இருக்கு கைஸ் இந்த ரோடெல்லாம். எந்த சைட் புரியலையே. இப்ப அந்த சைட் போகணுமா? இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நம்ம புக்கிட் பின்தங்க மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் இருக்கீங்க. அடிடாஸ், பெரிய அடிடாஸ் கடை, அப்புறம் பிராண்டு, நிறைய பிராண்ட் கடைலாம் இருக்கு. ஜுவல்லரிஸ் அதெல்லாம் இருக்கு. இவங்களோட டாக்ஸி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. டாக்ஸி எப்பா எப்படி வளையணும்? கைஸ் 4 ஸ்டெப் வைக்கிறதுக்கு கூட இது வச்சிருக்காங்க, ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்றாங்க. இதோ பாருங்க, இது அங்கிருந்து இதோ இங்கதான் அவ்வளோ கிட்டையான ஒரு இடத்துக்கு கூட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பச்சை லைட் வந்தோன்னு நடக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்க போது தெரியல, பார்ப்போம் என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு. ஐயோ இங்க செம்ம கூட்டமா இருக்கே. இது கூட்டமா இருக்கு. படியை பார்த்தா நீ மைக் போட்டு விடுவு போற. ஐயோ எனக்கு ஜாலிபி இருக்கு. ஜாலிபி சாப்பிடலாமா? பேசாம என்ன வடிதா சாப்பிடு. நான் தான் யாருக்கிட்டே சொல்லு. வா இந்த இடம் பாரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது பப்ளிக் டாய்லெட்டுங்க. இதுங்க ஓ இதுதான். இப்படி இந்த படி ஏறி மேல போகணும். ஸோ இப்போ நடந்து வந்துட்டுமா, இங்கே தான் எங்கேயோ மணிச்செஞ்சர் இருக்கா. எப்பா இதோ இந்த பொம்மை பாருங்களேன். ஓ விக்னா கைஸ், நான் கெந்திங்கில் வேலை செய்யும் போது ஈவெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து சீனவங்கெல்லாம் வந்துட்டு ஜப்பான் இல்லை எல்லாரும் வந்து WCWCன்னு கேட்பாங்க. WCக்கு என்ன அர்த்தம்னா பாத்ரூம்னு அர்த்தம். ஸோ WCக்கு இல்லை
நான் நினைக்கிறேன் ஜப்பான், ஹாங்காங் இதெல்லாமே வந்து மக்காவ் இது எல்லாத்துலேயும் வந்து WCனா பாத்ரூம்னு அர்த்தம். ஸோ ஆனால் எப்படி வருது வாஷ்ரூம்? வாஷ் என்னது? வாஜூ. ஆனால் அங்கே வந்து எங்களை கந்திங்கில் வேலை செய்யும் போது எங்களை டெய்லி வந்து கேட்பாங்க WC எங்கே இருக்குது, WC எங்கே இருக்குது. நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம் WCயா பாத்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் உண்மையாகவே இவங்க ஊரில் WCன்னு தான் சொல்கிறாங்க பாத்ரூமை. இன்றைக்கி தான் அதை கண்டுபிடிச்சேன். ஸோ இப்படியே போயிட்டு நிறைய பேர் வராங்க, கேமரா நம்ம பக்கத்து போயிடும். மைக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க சப்வே இருக்கு. சப்வேலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எங்க இன்னும் நேரவா? நேரம் போனால் இடிச்சுக்கும். இந்த ரோட்லையா? இந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு கைஸ். இங்க பாருங்களேன். ஓ இந்த சந்தலியா? இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் தேடி போற வழி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. திறந்துருந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, இது வந்து கூகுளில் போட்டுருந்துச்சான். விற்கினா சொன்னாங்க இந்தமாரி வந்துட்டு இங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரேட்டு கொஞ்சம் நல்லா ரேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம தேடி தேடி வரோம். வா இது பாருங்களேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கடைக்கு கண்டிப்பாக போகணும். போகலாம். ஓ இந்தமாரி எல்லா இடத்துலையும் இதுமாரி என்ன இருக்கிற மாரி நான் ஏதாச்சும் வாங்கிட்டு தான் போவேன். அப்போ ஆனால் ஒன்றும் வாங்க முடியாது. ஆமாம்மா, இடமே இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த கடைக்கு நம்ம அப்புறமேல் போகணும். வாவ் நல்லா இருக்கு பொம்மை, எல்லா பொம்மையும் நல்லா இருக்கு. பாப்பா இங்க பாரு சாப்பாடு. பாருங்க ஏதோ சாப்பாடு. சிக்கன் சாப் ரைஸ் இருக்கு. சிக்கன் சாப் ரைஸ் இருக்கு. சாப்பிடலாமா? உட்கார முடியாது. சிக்கன் ரைஸ் கடை இருக்கு. இங்க சிக்கனோட கடை எல்லாம் இருக்கு. சிக்கனோட கடை தான். ஆனா அங்க ஏதோ கோச்சிடுச்சு பாத்தியா பயங்கரமா. ஆமா அது என்னவா இருக்கும்? கொடலா என்னன்னு தெரியல. இங்க வாங்கின என்ன எப்படி சாப்பிடுறது? ஏய் மிக்ஸு இங்க இருக்கா? வாங்கின எப்படி சாப்பிடுறது? சீலா பண்ண ரோட்டுக்குள்ள இருக்கேன்னா இருங்க. இந்த இடம் பாருங்களேன் ஃபுல்லா சாப்பாடு கடை தான். இது சுத்தி அப்படியே சாப்பாடு கடை தான் இருக்கு. இங்க ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம். பக்கத்துல நம்ம வந்து தப்பா வந்துட்டோமா? பக்கத்துல ஒரு பொண்ணு. இப்ப இதுல வாங்கினா எப்படி? ஓ இது இப்படி உட்காந்து சாப்பிடுவோம் போல. ஆமா சாப்பிடலாம் போல. சிக்கன் ரைஸ் ஏதோ சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம அவங்க சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த 4 நாளும். ஐயோ லைட்டா அழுத்து தான் போகுது. பட் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. சொந்தமா சுத்துறது. இந்தியாவில் வந்து நம்ம கொஞ்சம் லக்ஸரியா சுத்திட்டோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பேக் பேக்கிங்கா சுத்தலாம். ஆக்சுவலி நாங்கள் முன்னிலேருந்தே சொந்தமாக தான் சுற்றுவோம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ட்ராவல் டூர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சொந்தமாக சுற்றுறீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பஸ் ஏறலாம். இப்போ ட்ராவல்லாம் எடுத்திங்கன்னா பஸ்ஸில் ஏற முடியாது. ஓகே நம்ம வந்தாச்சு. இதுதான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி. ஆமாம் காய்ஸ், இங்கே வந்து பார்த்தோம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதான். வெறும் சேண்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா? இதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம மக்காவில் எத்தனை நாள் இருக்க போகிறோன்னா 4 days 3 night தான் இருக்க போகிறோம். ஏன்னா பெரிய அளவுக்கு மக்காவில் ஒன்றும் இல்லை. அதனால இது ஒரு சின்ன கண்ட்ரி தான். ஸோ நம்மளுக்கு அந்த டேஸே போதும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால நம்ம இதே போதும்னு நினச்சிட்டோம். இது ஏதோ ஒரு சர்ச். நாங்கள் இப்போ போய் மணி எக்ஸ்சேஞ்ச் போய் கேட்டோம். செம்ம காசு அடிக்கிறாங்க. 100 வெள்ளி அவளையோ
அதனால திருப்பியும் பேங்க்ல போய் கேட்கலான்னு வைக்கலாம் சொல்லுது. பார்ப்போம். கைஸ் அப்படி இப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். மலேசியா ரிங்கிட் வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டாலர் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து டாலரும் மாற்றி எடுத்திருந்தோம். ஸோ அதனால் $100 கொடுத்தோம். வாய்ஸில் செக் பண்ணும்போது அது வந்து 800 கொடுப்பாங்கன்னு போட்டுருந்துச்சு. பட் ஆனால் இவங்க வந்து 789ன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு பத்தலையா. ஸோ அதனால் மாற்றிக்கிச்சு. இப்போ 140னா 1120 வந்திருக்கணும். இப்போ 1100 இதோ இங்கே ஏதோ ஷில்லிங் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1140க்கு மாற்றிருக்கோம். இது 3 காசு கொடுத்துருக்காங்க. இதான் மக்காவ் காசு. அப்புறம் இந்த ஷில்லிங் இது எவ்வளோனே தெரியலையே. எவ்வளோ 1 போல 1 2 3 4 1134. இன்னைக்கு தான் டாலர் காசு உதவி செஞ்சிருக்கிற போது. இது கொஞ்சம் பிடி. நான் ஃபோட்டோ பிடிப்பேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த கடையில் உட்காந்துருக்கோம். இது ஏதோ ஒரு கடை. இதுதான் கடை பேர். chicken got chicken egg rice. Mama, lega. Meat. Beef. Chicken. This one. Chicken ல இதான் சிக்கனும் சோறும் கொடுக்குறாங்க. Chicken, nice. இது ஓகேயா? இல்லை கறியும் இல்லை ஒன்றும் இல்லை. கேளு. யூ ஹேவ் கறி நோ சாஸ் pizza curry like மணி கேள்மா. சரி அது மாதிரி ஓகே. ஒன்று ஆர்டர் செய்யட்டா? ஓகே. One lemon tea. Oh, cold. One. Okay, Ram. Okay. This one, no. I want chicken. Only chicken. You have got chicken. This one little chicken got like same chicken. More. This one, Okay, this one. அப்போ நான் இந்தமாரி தான் சாப்பிடணும். வெறும் சோறும் கோழியும் கொடுக்க போகிறோம் நாங்கள். கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து சப்போஸ் எடுத்துருக்கோம்ல. இந்தமாரி வந்து அவங்களோட சாப்பாடு தான் சாப்பிடணும். அவங்க கடையில் தான் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்க்கணும். அப்படி தான் சொல்லி நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க கடைக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் சின்னதாக இருக்குது. இந்த கடையில் வந்து நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சோறு சிக்கன் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 43 பட்டக்கா. ஸோ அது ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் அதில் வந்து நான் பார்த்த எந்த ஒரு கறியோ சாஸோ எதுவுமே இல்லை. ஸோ எப்படி வெள்ளை ரைஸ் வச்சு சாப்பிட போகிறோம்னு தெரியல. பார்ப்போம். கலக்கே இங்கே பாருங்கள். சீனிலாம் இப்படி தனியாக வச்சுருக்காங்களா? இதுதான் நம்ம வந்து கலக்கணும் சொந்தமாக போட்டு. ஸோ நம்ம லெவலுக்கு அவங்க சீனி போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ குடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் வேணா கூட சீனி போட்டுக்கலாம். எனக்கு நல்லா இருக்கு. மனசை குடிப்பானாங்க. எனக்கு வந்து சீனி இல்லாமல் இருக்கவே முடியாது போல. புதும் இது சீனி தண்ணி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நம்மளே சீனி கலக்கி குடிக்கிறது ஜாலியாக இருக்குது கைஸ். இப்போ அந்த சோறு வரப்போகுது. வெள்ளை சோறுல எப்படி கோழி வச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. பார்ப்போம். நல்லா குடி. நான் அப்புறமேல வெளியே போய் அந்த ரோடு எப்படி இருக்கு காட்டுறேன் கடலாம். ஏன்னா உள்ளுக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்துட்டாங்க வர. எனக்கு அப்படியே கூச்சமா இருக்கு கொஞ்சம். கைஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டின்னர் இன் மக்காவ். என்னன்னு பாருங்க. வெள்ளை சோறு, அப்புறம் சிக்கன், அப்புறம் இது மயோனிஸ்ன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒரு தண்ணி. நல்ல ஸ்டோர் வந்து ஸ்டிக்கி ரைஸ். ஆமா இது சோறு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இப்போ இதுல ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் சாப்பிடணும் கோழி வச்சு. அதான் அவரு குடி மட்டும் அது அப்படி சாப்பிடுறது இல்லை. இது இப்படி சாப்பிடுறது. ஐசி இவங்க இப்படிதான் சாப்பிடணும். எப்படி இப்ப பாரு சாப்பிடுறேன். சோறு எடுத்து கோழி எடுத்து வாயில வச்சுட்டு சோறு எடுத்து வாயில வைப்பியா? இந்த சூடா இருக்கு.
ஒரு கோழி வச்சு சோறு வைக்கணும் போல. இப்போ நல்ல சோறு தான் சாப்பிடுவாங்க, அதுதான் ஒல்லியா இருக்காங்க. உண்மையா இருக்கு சொல்லு. செம்ம டேஸ்ட். நல்லா இருக்கு பார்க்க. நல்லா தான் இருக்கு. இது இப்பெல்லாம் சாப்பிட போல, இதுதான் ஸ்டைல் போல இருக்கு. ஆனா கோழி உண்மையில நல்லா இருக்கு ருசியா. ஸோ நான் இப்படியே சாப்பிட்டு பொழைச்சிக்கிறேன் இன்னும் ஒரு 3 நாளைக்கு. சோறு இருந்தாலே போதும். நம்மளே கறி எடுத்து வந்துருக்கணும், ஊருக்கு எடுத்து வந்துருக்கணும் பேசாம. அதான் சொல்றது, தப்பு பண்றோம் அடிக்கடி. புளிச்சிக்கீரை எடுத்து வந்திருக்கலாம். புளிச்சிக்கிறியா? நீ எடுத்து வா. இப்ப நீ சாப்பிட ஒரு வாய் எடுத்து வை. வெய்ய எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. கைஸ் உண்மையிலே நல்லா இருக்கு கைஸ். அந்த பொரிச்ச சிக்கன் உண்மையிலே நல்லா இருக்கு. அது பொரிச்ச சிக்கன் என்ன தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஆனா என்ன அது மேலே கொஞ்சம் சாஸ் ஊற்றிருந்தா அந்த சாஸ் வச்சு சாப்பிட்டுருக்கலாம். நம்ம அப்படியே கறியா சாப்பிட்டு பழகிட்டுமா. எனக்குலாம் வெள்ளை சோறு ரசம் நல்லா சாப்பிடுவேன். இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. இது ஒரு குட்டி கடை. இப்படி ஒரு லோரூம் இருக்கு. முன்னுக்கு ஒருத்தவங்க பேனர் கொடுத்துட்டு ஃபிளையர் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த ஃபிளையர் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்து தேடி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏன்னா நம்ம ஹோட்டல் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கு. எந்த வழியாக நடக்கணும்? ஒரு செகண்ட் இருங்க. நம்ம எல்லாத்தையுமே கூகுள் மேப்பில் தான் செக் பண்ணுறோம். கூகுள் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஐயோ இங்கே ஏதோ மாட்டிக்கிச்சு, சோறா ஏதாவது தெரியல ஒட்டிச்சு. இதோ 35 அடி. நான் எவ்வளோ சொன்னேன்? 30 அடி சொன்னேன்னா 35 அடி கொஞ்சம். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம் அந்த ஒரு நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட காசு எவ்வளோன்னா 63 வந்துச்சு. 63 பட்டாக்கா. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 34 வெள்ளி 90 காசு. ஒரே ஒரு சோறும் ஒரே ஒரு சோறும் ஒரு லெமன் டீயும். அதுக்கே குட்டி கடையில இங்கே 7-Eleven இருக்கு. ஆமா இங்கே 7-Eleven இருக்கு. இங்க பாரு. இது பாருங்க நம்மள மாதிரி நாசிகண்டர். ஸோ நம்ம சூஸ் பண்ணி போட்டு சாப்பிடலாம். அப்படியே போயிடுவோம். அவன் வராது மணிக்கு 7-Eleven பார்த்தீங்கன்னா மூலிக்கு ஆனா நாய் மட்டும் இருக்கக்கூடாது, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நாய் இருக்காது நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து கூகுள் தெரியுமா, அது அப்பப்ப இந்த மாதிரி சந்துக்குள்ள நம்ம அனுப்பிவிடுவோம். ஸோ இந்த ஓட்டைக்குள்ள பூந்து அந்த பக்கத்து வெளியாகணும் போல. அப்ப நம்ம அந்த சைடு போய் பஸ் ஏறலாம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடக்கணும். ஆமா 6 நிமிஷம். ஆனா அந்த பஸ் எடுத்தா நேரா போய் சேர்த்தல. ஆமா. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடந்து. ஊரு தெரியாத இடத்துல, பாஷை புரியாத இடத்துல வெறும் கேமரா வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாரி நைட்லலாம் எக்ஸ்ப்ளோர். ஆமா நைட்ல பெரும்பாலும் செய்ய மாட்டோம். ஆமா. ஆனா இந்த மாதிரி இடத்துலலாம் சரி எனக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம்ல, அதனால நல்லா தான் இருக்கு. இது ஒரு வகையில் ஜாலியா. அப்பா ஆனால் எனக்கு செம்ம டயர்டு. ஆக்சுவலி இன்னைக்கு எங்களோட ரெஸ்ட் டே. எப்பயுமே ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் ரெஸ்ட் டே தான் வச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த காசு இல்லாதனால தான் வந்து காசை மாற்றி ஆகணும்னு வந்து. ஆமாம் இன்னைக்கு அந்த காசு மேட்டரில் மாட்டிக்கிட்டு இருந்தனால தான் போய் இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் குறைவாக இருக்கு. இங்கே செலூன் கடைலாம் இருக்கு. செலூனு, நேலு
உங்களோட குறுக்கு சந்து கூட எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு பாத்தியா? ஏதோ சும்மா ஏதோ ஒரு படத்துல ஆமா இந்த ஷூட்டிங்ல பொய் இடம் சும்மா பொய் இடம் செஞ்சிருப்பாங்களே ஷூட்டிங்க்கு. அந்த மாதிரி இல்ல இடம். எப்படி இப்படி அந்த அந்த குறுக்கு சத்துல போனப்ப அந்த மாதிரி தானே இருக்கு. பப்ளிக் டாய்லெட் நீங்க என்ன இது WC. இனிமே நானும் அப்படிதான் சொல்ல போறேன் கைஸ். இது இன்னொரு குறுக்கு சந்து. இந்த லோரங்களையும் பூந்து இங்க பாருங்க WC. இங்க நிறைய வச்சிருக்காங்க கைஸ். அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்க உண்மையாவே கிரேட். ஏன் சொல்லுங்க, நிறைய இடத்துல பப்ளிக் டாய்லெட் வச்சிருக்காங்க. ஸோ பாத்ரூம் வந்துச்சுன்னா ஈஸியா போய்க்கலாம். இந்தியாவுக்கு போன வாட்டி போயிருந்தோம்ல, அப்ப பாத்ரூம் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த காஷ்மீர்லேருந்து திருப்பி வரும்போதே ஸ்ரீநகருக்கு பஹல்கம்லேருந்து திருப்பி வரும்போதே பாத்ரூம் கேட்டு ஒரு 3 ஹவர் எத்தனை ஹவரோ கழிச்சு தான் என்னை பாத்ரூம்லுக்கே போய் இறக்கி விட்டாரு. ஆனால் இங்கே மூளைக்கு இருக்கு. அப்புறம் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட்டுன்னு பஸ் வருது. அதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம். இப்போ பஸ் 8 நிமிஷத்துல வரப்போகுது. அதுக்குள்ளே இப்போ நம்ம போய் சேர்ந்தோம். போயிடுவோமா? 3 நிமிஷம் நடக்கிறதுன்னு போட்டுருக்கு. பஸ் ஏறுவோம், போயிடுவோம். இதெல்லாம் வீடு சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஹவர்ஸ் ஆயிருக்கும்? எத்தனை ஹவர்ஸ்? 2 மணிக்கு வந்து ஏர்போர்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ மணி 7, 5 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. 5 ஹவர்ல நான் இன்னும் ஒரு நாய் கூட பார்க்கல. ஆனால் வாய் வைக்கூடாது. மேல எல்லாம் வீடுமா? இதுதான் ஃபிளாட் மாதிரி போல. 5 மணி ஃபிளாட். கீழே வந்து ஷாப்பிங் மாலு, கடை வரிசை நேராவா? கீழே வந்து கடை வரிசை, மேல வந்து வீடுதோ மேல போய். ஆனா கேட் எப்படி போட்டிருக்காங்க இது பாருங்க கைஸ். மேல வீடு. 5 மணி ஃபிளாட் நம்ம மலேசியால. ஆமா, அந்த லிஃப்ட் இல்ல அப்படி சொல்லுங்க. கீழே பாருங்க கடையா போறாங்க. பெரிய மேல பாருங்க வீடு. இது போறாங்க. இப்படி இருக்கு அந்த இருட்டிலே நம்ம ஒரு பயணம். இது பாருங்க இப்ப தெரிஞ்சு நல்ல வெளிச்சத்துல வீடு. இன்னும் போணுமா? ஆமாமா, இன்னும் நிறைய இந்த இல்லையா? ஐயோ பரவாயில்ல நடப்போம். இந்த ஹோட்டல் போல இருக்கலாம். ஆனா இங்க நல்லா இருக்கலாம். சுத்தமா வச்சிருவாங்க கைஸ். அது மட்டும் எனக்கு ஒரு வாடை கூட அடிக்கல. சீரியஸா சொல்றேன். குறுக்கு சந்துல நடக்கிறோம்னு பேரு. ஆமா, எனக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் ஏரியால நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டூப் இடத்துல. ஆமா, எப்படி எங்கேயோ வந்துட்டோம். ஆனா நடந்தே வந்து முடிக்க போகுது. அப்படியா? அது பெரிய ஹோட்டல் இருக்கலாம். சோஃபிடெல். பாருங்க இங்க பாருங்க சாப்பாடெல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. நம்மளே எடுத்துக்கலாம். எடுத்துக்கியா? இல்ல நாசி கண்டார் மாதிரி எடுத்து சாப்பிடலாம் காசு கட்டிட்டு. அப்பா ஆனா நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் 1 மந்த் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்தியாவில் நான் நாங்கள் அந்த மாதிரி போவே இல்லை ஃபுல்லாக. முக்கியமாக நைட்டெலாம் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டோம். போவே இல்லை அறவே. ஆனால் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது ஜோக்காக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள் லோக்கல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பூந்து பெரிய பெரிய சந்துக்குள்ள பூந்து வந்தாச்சு. எங்க நம்ம ஒரு நிமிஷம் எப்படி வெண்ணிக்கு ரோட்ல தான் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த சைடா? அந்த சைடா? செம்ம கிளீன் கைஸ், செம்ம கிளீன். அவ்வளவு சுத்தமா வச்சுக்க, குப்பையே போடல. காட்டுங்க
இங்க பாருங்க, இது ஏதோ பெரிய ஹோட்டல். இங்கயா 26 காட்டலையே. அங்க மேல 26 கட்டுதா. அந்த பஸ் தான் நம்ம எடுக்கணும். இப்ப இன்னும் 2 நிமிஷம். இன்னும் 2 நிமிஷத்துல வரப்போகுது. உங்க காட்டு உங்ககிட்ட இருக்கா? என் காட்டு என் பக்கத்துல இருக்கு. அப்பா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று பஸ் ஸ்டாப் ஆனா ஜாலியா இருக்கு. எப்படி சொன்ன மாதிரி வாக்கு காப்பாத்துறேன், நடந்தே வந்தேன். நானா வாக்கு கொடுத்தா காப்பாத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப கூட பாருங்க, நான் போய் இவங்களோட சாப்பாடு தான் சாப்பிட்டேன். 26 அதான் நம்ம பஸ் வந்துச்சு. இதான் நம்ம பஸ். போ இல்லைன்னா கிளம்பி திட்டுவான். நானும் கேமரா எடுத்து வச்சுக்கிறேன். நான் காட்டில் தட்டு போயிடும். இப்ப நம்ம பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, இந்த ஹோட்டலோட இது பாருங்களேன், அந்த வால் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. என்ன மாதிரி டெக்கரேஷன். ஐயோ, இது நடுவில் ஏதோ ஒரு லைட் போட்டு மறைச்சிருச்சு. இப்படி வச்சிருக்கோம். போய்கிட்டு இருக்கோம் கைஸ். ராத்திரியில பஸ்ல, ராத்திரியில மக்காவில ஜெனிஃபர் வீக்ல பஸ்ல. இப்பயும் நம்ம வந்து அந்த கடல் தாண்டி தான் போவோம்.我因為而家照一夜瞓咧，幾日都搞唔得。ஆக்சுவலி மக்கா வந்து கெசினோக்கு பேர் போன இடம். அது சொல்ல மாதிரி கெசினோ தான் இங்க மெயின். இங்க வர்றவங்க கண்டிப்பா கெசினோ போறதுக்கு தான் வர்றவங்களாவே மேக்சிமம் இருப்பாங்க. ஏன்னா இங்க பயங்கரமான கெசினோஸ்லாம் இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது போய் பார்க்கலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு கட்டுறோம். மேபி நாளைக்கு என்னம்மா சொல்ற, எல்லாத்தையும் போய் சொல்லி முடிச்சிருவேன். இப்போ வந்து அந்த கடல் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியா? பிரிட்ஜில் போக போறோம். ராத்திரில செம்மையா இருக்கு இந்த இடம். ஆனா லைட் எல்லாம் போயிட்டு பயங்கரமா வச்சிருக்காங்க உண்மையாலுமே. அதுவும் அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆரஞ்சு கலரா தெரிஞ்சுதான். ஐயோ, இந்த பிரிட்ஜை பாருங்க எப்படி இருக்குன்னு, பயங்கரமா இருக்கு. ஆனா அது மேல பிரிட்ஜ். நம்ம பஸ் வந்து இறங்கிட்டு இப்ப மேல போகணும். ஹலோ, கொஞ்சம் புண்டோ. ஹலோ, இதான் நம்ம ஹோட்டல். அப்புறம் வாங்க கொஞ்ச நேரம் இதை சுத்தி காட்டுறேன். இந்த ஹோட்டல் பாருங்களேன் எப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. ஓ, நான் ட்ரெயின்ல போவோமா? பேசாம ட்ரெயின்ல போனா நேரம் அங்கதான் போய் விடுது. இப்ப அப்படியே சொன்னா நம்ம ட்ரெயின்ல தான் போவோம். நல்லா இருக்கு கைஸ். ஆமா கைஸ், பயமா இருக்கு. எப்பா சரி, இப்ப மட்டும் கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சுக்காது, நான் செத்துருவேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மக்கா ஒன்றும் சூடு இல்லை கைஸ், ஏதோ சிலுனா தான் இருக்கு. வெடிக்க ஆரம்பிச்சு திருப்பியும். குளிர்னா ரொம்ப குளிர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் சிலுனா தான் இருக்கு. இந்த சட்டை போட்டு எங்களுக்கு குளிர்ச்சி. அங்கே ஏதோ சுற்றி பார்க்குற இடமும் வேணாம். போய் நீங்க பாருங்களேன், இது அழகா இருக்கு கைஸ். நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. ஸோ அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். போய் பார்ப்போம்.
இண்டோர் ஸ்விம்மிங்கா இல்லை 2 மணிலேருந்து 8 மணி இருக்கும். இல்லை டெம்பரரி க்ளோஸ் ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூல் டெம்பரரி க்ளோஸாக நம்ம பேட்டில் இருக்கும். சரி பரவாயில்ல கைஷ், இன்னொரு வாட்டி போகலாம். இன்னொரு வாட்டி தெரில, இன்னொரு வாட்டிலாம் இல்லை பரவாயில்ல. ரூமே நல்லா தான் இருக்கு, ஹோட்டலுக்கும் நல்லா பெருசாக, அதுவும் ஏர்போர்ட்டுக்கு முன்னிக்கே இருக்கே. இது எவ்வளோ கட்டணும் காசு? இது 260 ringgit தான் மலேசியா காசு. பா அவ்வளோ விலைக்கா கட்டணும்? ஆமாம், பட் ஆனால் ஏர்போர்ட் கிட்ட இவ்வளோ குறைவாக கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏர்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கீழே கூட காட்டினதுன்னு அப்படி தான் இருக்கு நேராக. ஆமாம் செம்ம கிட்ட. என்னன்னா அங்கே வெளியானாலே இதுக்குள்ளே உள்ளே புந்துடலாம், அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம், எல்லாம் முடிஞ்சு. ரூமுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மேலே ஏறி போகணும். அது மாறி தட்ட முடியும் சும்மா. நம்ம 16th floor. ஃபன்மார்ட் இருக்குங்க, கீழே எதுவும் இருக்குன்னு. எப்படி கால் பண்ண முடிஞ்சு? நம்ம ஒரு சிம் கார்டு வாங்கணும், அதில் ஏதோ இன்டர்நெட் கால்லாம் இருக்கு. ஆமாம், அது மூலிமா ஃப்ரீ கால். ஸோ அது மூலிமா தான் நம்ம இப்போ இன்னொரு ஹோட்டலுக்கு நாளைக்கு போகிறதுக்கு ஷட்டில் கேட்கறதுக்கு ஃபோன் அடித்தோம். வந்துட்டோம். இதோ நம்ம ரூம் நம்பர் 1622. அப்படா இது பாருங்களேன். அந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் ஏற்கனவே ஹாங்காங்க்கு பெட்டி பேக் எடுத்துகிட்டு போனோம். அப்போ டயரை உடச்சி கொடுத்தாங்க. இப்போ இந்த மக்கா ஏர்போர்ட்டில் பாருங்கள், பேக்கே எப்படி நாசப்பட்டாங்க. இது எப்படி தான் இதுக்கப்புறம் பாய்க்கிறது? துவைக்க கூட முடியாது அது. ஆமாம். ஸோ இதுதான் நைட் வியூ இந்த ஹோட்டல்லேருந்து. ஆனால் தெரியுதா? ஒன்றுமே தெரியல போல, நான் தான் தெரியல கண்ணாடியில். அப்புறம் காய்ஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காய்ஸ். காலையிலே சொன்னோம் தெரியுமா, இந்தமாரி வந்துட்டு எங்களோட காசு காணா போச்சு, பேக்கில் வச்சுருந்தோம், கேலை ஏர்போர்ட்டில் காணா போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே சரியாக பாசிட்டிவாக யாரும் எதுவுமே சொல்லாதனால அப்போ போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் கால் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் இன்னும் இமிக்ரேஷனில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் கால் கூப்பிடும்போது. ஸோ நான் நினச்சேன் ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ளைட்டும் மிஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இமிக்ரேஷனில் திருப்பி ஓடி போகிறதுக்கு அவ்வளோ நேரம் பிடிக்கும். ஆனால் நேராக ஓடி போய் நாங்கள் என்ன பண்ணோன்னா, போயிட்டு அந்த கஸ்டமர் சர்வீஸில் சொல்லிட்டோம், இந்தமாரி வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், ப்ளீஸ் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நேராக அங்கே போனோடனே போர்டிங் பண்ணாத மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொன்னோம், இந்தமாரி வந்து என் காசு காணா போச்சு, பேக்கோடு விட்டுட்டேன், ஸோ என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துரு, நான் உனக்கு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாஃப் யாரும் எடுக்கலையா அந்த பேக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீங்கள் மக்கா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏரேஷியா இருக்கும், ஏரேஷியாவில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ரிப்போர்ட் இந்தமாரி வந்து கேலையில் வந்து நீங்கள் இதை தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டுன்னு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அழுந்துக்கிட்டே ஃப்ளைட் ஏறிட்டோம். அப்போ 2 பேருக்கும் ரொம்ப சேட் தான். பட் ஆனால் அப்போவே நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டோம், இந்தமாரி வந்துட்டு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், ஜஸ்ட்டு அது காசு தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மற்றது எதுவுமே நம்மளுக்கு ஆகலைல்ல, காசு மட்டும் தானே போச்சு, பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ளைட் ஏறி மக்காவிலையும் வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே அப்போ என்ன பண்ணோன்னா, வந்து இறங்கணுன்னா ஏரேஷியா தேடணும். இங்கே வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏர்க்ராஃப்ட்குள்ளே தொலைஞ்சு போச்சுன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். பட் ஆனால் ஏர்போர்ட்டில் தொலைஞ்சு போச்சுன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுவும் ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சா. ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் தொலைச்சோம். அப்போ என்ன பண்ணோம், ரொம்ப சேடாயிடுச்சு. அப்போ ரூமுக்கு வந்துட்டு ஃபேமிலிக்கு ஃபோன் அடித்தோம், பேரண்ட்ஸ் ஃபோன் அடிச்சுட்டு இந்தமாரி சொன்னோம், இந்தமாரி இந்த காசு காண போச்சு, பட் ஆனால் பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் இந்தமாரி நடக்குதுன்னா கண்டிப்பாக முன்னுக்கு ஒரு நல்லது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், ப்ரே பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி இப்படியே உட்காந்துருந்தா முடியாது சொல்லிட்டு நாங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த சிட்டியை. ஏன்னா இந்த சிட்டியிலேருந்து நம்ம வந்து 4 days 3 night தான் இருக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போனோடனே கொஞ்ச நேரம் அப்போ நாங்கள் கொஞ்சம் கீழே போனோன்னே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் அப்போ விக்னா கிட்ட சொன்னேன், கூகுள் போயிட்டு
கேல ஏர்போர்ட்டில் நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வாட்ஸ்அப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இமெயில் அனுப்புனா கண்டிப்பாக லேட் ஆகும், என்னென்னமோ செஞ்சால் கூட லேட் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணோம். அப்போ வாட்ஸ்அப் பண்ணுவோம், எனக்கு அந்த வாட்ஸ்அப்போட இதெல்லாம் கூட மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டில் இது பண்ணுறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சைட்டில் வந்து அவங்க எங்களுக்கு பேசுனதெல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்போ வாட்ஸ்அப் பண்ணோன்னா அப்போ அவங்க கேட்டிருந்தேன் இந்தமாரி வந்துட்டு எங்கே விட்டீங்க அப்படி எத்தனை மணி அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்களும் சொல்லியிருந்தோம் இந்தமாரி இத்தனை மணிக்கு 7 மணிக்கு காலையிலே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, கேட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்களும் சொல்லியிருந்தோம் இந்தமாரி வந்துட்டு ஒரு 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ அவங்க சொன்னாங்க, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டோம், சிட்டிக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அப்போ திடீர்னு அவன் மெசேஜ் அனுப்பினான், இந்தமாரி வந்துட்டு கக்கா இது வந்து உன்னோட பேக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்டான். அதை பார்த்தோன்னே அதுதாங்க எங்கள் பேக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதை பார்த்தோன்னே என்ன செய்யணுன்னே தெரில, ஏன்னா இது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ காசு கிடச்சா யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் உண்மையிலே நான் அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பர்சனுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்தமாரி வந்துட்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போ உள்ளே எவ்வளோலாம் அமௌண்ட் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பி விட்டுருந்தாரு. அப்போ நானும் என்ன பண்ணேன், நான் ஒரு அந்த அமௌண்ட்டெல்லாம் நானும் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன், நான் எவ்வளோலாம் வச்சுருக்கேன் பேக்லன்னு சொல்லிட்டு நானும் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நான் அவருக்கு அனுப்பிவிட்டேன்னா அப்போ அவரோட என்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட்டு என்னோட டாலர்ஸ் மட்டும் ஒரு 2 நோட்டு வந்து காண போச்சு. ஸோ ஆனால் எனக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் அந்த பர்ஸை காசோட திருப்பி கொடுத்தாங்களே, அவ்வளோ காசு இருந்துச்சு, அது திருப்பி கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நோட்டு டாலர்ஸ் மட்டும் தான் காண போச்சு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்தமாரி வந்துட்டு என் தம்பி வருவாங்க, என் தம்பி வந்து அந்த பேக் எடுத்துக்குவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், என் தம்பிக்கு கால் பண்ணிட்டு இந்தமாரி போய் அந்த பேக் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவர் என்ன பண்ண, இமீடியட்டாக அவர் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேக்கை போய் எடுக்க போனாங்க. அப்போ நான் என் தம்பிக்கிட்ட சொன்னேன் இந்தமாரி அவருக்கு வந்து ஒரு ஸ்மால் கிஃப்ட் மாரி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஏன் அதை நாங்கள் செஞ்சோன்னா இந்த மாதிரி ஹெல்ப் யாரும் செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் இது நம்மளுக்கு திருப்பி கிடச்சதே ஒரு மிராக்கிள் தான். ஸோ அப்போ அவருக்கு ஏதாச்சும் செய்யணும், நான் அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஏதாச்சும் கண்டிப்பாக நான் பிரான்ச் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்துட்டு நான் அங்கே இல்லை, ஸோ நான் இங்கே இருக்கனால அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாரி ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கொடுத்துட்டு அப்போ கொடுக்க சொன்னேன். அப்போ அவரும் என் தம்பியும் போய் கொடுத்துட்டு அந்த பேக் ரொம்ப சேஃபாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு இப்போ தான் எனக்கு ஒரு அதுலேருந்து ஹாஃப் அமௌண்ட் வந்து எனக்கு பேங்கின் பண்ணி விட்டோன்னே அப்புறம் இன்னொரு ஹாஃப் அமௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி வேறு கண்ட்ரிஸோட கரன்சி மாற்றி வச்சுருந்தேன். அப்போ போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன்னு சொன்னார். உண்மையாலே சொல்கிறேன், இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். காலையிலே நாங்கள் ரொம்ப சேடாக இந்த ட்ராவல் ஆரம்பித்தோம். ஒருவேளை நான் வந்து அங்கேயே இருந்தேன், என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா மக்காவுக்கு மட்டும் நான் வந்து ஹோட்டலு ஃப்ளைட் எல்லாமே புக் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஏன்னா 4 days 3 nightனால இங்கே மட்டும் எல்லாத்தையுமே நான் செட்டாக புக் பண்ணிட்டேன். மற்ற இடத்துல புக் பண்ணல, ஆனால் இங்கே புக் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சே பரவாயில்ல, ஒரு கெட்டது நடக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து மிராக்கிள் மாதிரி காட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. அப்புறம் ஃபேமிலி கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போது எங்களோட எண்டிங் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். காலையிலே விற்கினா அழுதுகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வாமா, சந்தோஷமான மூஞ்சி கொஞ்சம் காட்டி. ஸோ நம்ம நாளையிலேருந்து இன்னும் சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி பண்ணதை விட இன்றைக்கி நம்ம நிறையா போய்ட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நாளைக்கு இன்னொன்று நிறையா செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஹாப்பியாக எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். சொல்லு உன் கருத்து எப்படி இருந்துச்சு? பேக் கிடச்சிருச்சுன்னு சொன்னோன்னே. ஆமாம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்பலைன்னா நான் பேக்கை பார்த்த பிறகு கூட சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி வெறும் கோச பேக்காக தான் இருக்க போகுது போல், உள்ள காசு இருக்கான்னு தெரில, பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அவன் காசும் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க நினச்சிருந்தா கொடுக்காம இருக்கலாம், ஏன்னா ப்ரூஃப் இல்லைல்ல அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நல்லவனால் மட்டும்தான் அது திருப்பி கொடுக்க முடியும். அப்படி ஒரு நல்லவன் கையில் தான் அது மாட்டியிருக்கு. ஸோ நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் இந்தமாரி நாங்களும் செஞ்சுருக்கோம். இவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, ஆனால் இந்தமாரி பர்ஸு ட்ரெயினில் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக நாங்கள்
அவருக்கு கஷ்டப்பட்டு அதை பர்ஸை நோண்டி எப்படியோ ஏதோ ஒரு கான்டாக்டை கண்டுபிடிச்சி இந்தமாரி இந்த நபரோட பர்ஸை இங்கே தொலைச்சிட்டாரு, உனக்கு அவரை தெரியுமான்னு கேட்டு அவர் இது என் கூட்டாளி தான் சொல்லி அந்த கூட்டாளி நம்பரை வாங்கி அவருக்கும் கால் பண்ணி உன் பர்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் ஜேபி ஆளு. ஆனால் இங்கே வந்து அந்த பர்ஸை தொலைச்சி தான் அவனுக்கு அப்படியே ரொம்ப மூச்சடிச்சு போய் பேசிக்கிட்டு இருந்தான் என்கிட்ட, நீ அங்கேயே எப்படியாச்சும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அங்கே தான் இருந்தோம், எங்களோட டைமும் மிஸ் ஆச்சு, நைட்டாகவும் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் இருந்து அவர் வந்து அதை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையை போய் பார்த்தோம். அவர் ரொம்ப டெங்கி சொன்னான். என்னென்னா இந்த நல்ல விஷயத்த நாங்களும் செஞ்சுருக்கோம், இன்றைக்கி அது எங்களுக்கு திருப்பி நடந்திருக்குன்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக. ஆமாம், இந்த மாதிரி நாங்களும் செஞ்சுருக்கோம், அதனால எங்களுக்கு திருப்பி நடந்துச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி யாராச்சும் கீழே பர்ஸோ ஏதாச்சும் இந்தமாரி காணுந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓனர்கிட்ட போய் அதை சேர்க்க பாருங்கள். ஏன்னா அதை தொலைச்சிட்டு அவங்க எவ்வளோ சேடாக ஆவாங்க, அவங்க டே எப்படி லாஸ்ட் ஆகும் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, நம்ம அது அனுபவிச்சதை நம்மளுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி போய் அதை கொடுத்துருங்க. எதுக்கு தேவையில்லாத எல்லாம் தட்டிக்கிட்டு கொஞ்சம் இரு முடிச்சிடுறேன். ஆனால் இந்தமாரி நிறைய தடவை நம்ம சொல்லு அழகாக தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த மாதிரி நிறைய தடவை பர்ஸை தொலைச்சி கிடைக்காமலே இருந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப சேடாக. ஆமாம், அந்த கதைலாம் நான் இன்னும் போக போக உங்ககிட்ட கண்டிப்பாக வீடியோஸில் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தொலைச்சி கிடைக்காம கூட நம்மளுக்கு நிறைய வாட்டி இருந்திருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி தொலைச்சி நம்மளுக்கு கிடச்சிது ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டேவை நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது சேடாக ஆரம்பித்தாலும் எண்ட் பண்ணும்போது ஹாப்பியாக எண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.